கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் 4 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. யோ இப்போவாது திருந்து, இந்த தம்பி மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம குழந்தைய உயிரோடையே பார்த்துருக்க முடியாது. இந்த தம்பி தான் நம்ம குழந்தையோட உயிரையே காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல துரை உடனே கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது கார்த்திக், துரை இப்போவாது திருந்துங்க, யாருக்காக இல்லைனாலும் உங்கள் குழந்தைக்காகவும் உங்கள் ஒய்ஃப்காகவும் நீங்கள் திருந்தி தான் ஆகணும். நீங்கள் மட்டும் திருந்திட்டிங்கன்னா இன்னும் 10 குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன புரியலையா? அதாவது உங்களுக்கு கீழே வேலை செய்கிற 10 அடியாளுங்க குடும்பம் நல்லாயிருக்கும், இப்போவாது உங்கள் குழந்தைக்காகவும் உங்கள் ஒய்ஃப்காகவும் திருந்தி வாழுங்க அப்படின்னு சொல்ல துரை உடனே, சரிங்க கார்த்திக் சார், இது வரைக்கும் நீங்கள் பார்த்த துரை வேற, இனிமேல் இந்த உலகம் பார்க்க போகிற துரை வேற, இனிமேலாச்சும் நான் திருந்தி நல்லபடியாக வாழ ஆரம்பிக்கிறேன் என் குழந்தைக்காக அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க உடனே துரையோட குழந்தை ஓடி வந்து ஐ லவ் யூ டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்பும் போது கரெக்டாக துரை கூப்பிட்டு, கார்த்திக் சார் எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்னன்னு சொல்லி கார்த்திக் கேட்க, அன்னைக்கு உங்கள் கல்யாணத்தில் நடந்த குழப்பத்துக்கு நானும் ஒரு விதத்தில் காரணமாயிட்டேன். அன்னைக்கு நான் தீபாக்கு எதிராக எல்லாமே சொன்னேன், ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் வேற யாரும் இல்லை, நட்சத்திரா தான் அப்படின்னு சொல்ல கார்த்திக் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன துறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்க, ஆமாம் எல்லா விஷயத்துக்கும் அந்த நட்சத்திரா தான் காரணம், அது மட்டும் இல்லாமல் தீபா விஷயத்தில் வேற என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்கள் எங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல, சரி இந்த விஷயம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணாம், தீபாவுக்கு யாரால பிரச்சனை, எங்கள் கல்யாணத்தில் என்னென்ன சதி நடந்துச்சுங்கிறத நான் முழுசாக கண்டுபிடிக்க வரைக்கும் இது நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும், நீங்கள் வெளியே யார்கிட்டையும் சொல்லிட வேண்டாம் அப்படின்னு சொல்ல துரையும் சரிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபா ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஸோ கார்த்திக் சார் கூட இருந்தாலாச்சும் நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு தீபா யோசிச்சுட்டு இருக்க கரெக்டாக அருண், ஐஸ்வர்யா, மீனாட்சி, நட்சத்திரா எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அபிராமி எப்படி இருக்காங்க என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்குறாங்க. உடனே தீபா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஏற்கனவே சுகர் பிபின்னு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் கார்த்திக் வந்துடுறாங்க. அப்போ டாக்டர் போய் அபிராமியை பார்க்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏமா இப்போ உங்கள் உடம்பு எப்படி இருக்குது, உங்களுக்கு குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அபிராமி. நீங்கள் எல்லாரையும் என் கூட இருக்கிறதே எனக்கு உடம்பு சரியான மாதிரி இருக்குது, நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா டாக்டர் வந்து பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க, அது வரைக்கும் நம்ம இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்ன ஆச்சுமாங்கிறாங்க அருண். தெரியலப்பா, நல்லா தான் இருந்தேன், அப்படியே திடீர்னு மயக்கமாயிட்டேன், அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்ல, உங்களை யாருமா கடத்தி வச்சுருந்தாங்கன்னு கேட்குறாங்க அருண். அப்போ கார்த்திக், எல்லாம் நம்ம பிஸ்னஸ் எதிரிங்க தான், வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா ஏதோ துரைன்னு சொல்லிட்டு இருந்தா தீபா அப்படின்னு அபிராமி சொல்ல, இல்லைம்மா எல்லாம் நம்ம பிஸ்னஸ் எதிரிங்க தாம்மா கடத்தி வச்சுருந்தாங்க, அவங்க தான் அடியாளுங்களை வச்சு உங்களை கடத்தியிருக்காங்க, நான் அவங்கள பிடிக்கலான்னு போகும்போது அவங்க எல்லாரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. தீபாவும் உடனே, என்ன கார்த்திக் சார் இப்படி சொல்கிறாரு, துரை தான் எங்களை கடத்தி வச்சுருந்தாங்கன்னு இவருக்கும் தெரியுமே, அப்புறம் ஏன் இப்படி சொல்கிறாரு, இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதனால தான் கார்த்திக் சார் இப்படி சொல்கிறாரு, நம்மளும் எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா யோசிக்கிறாங்க. அப்போது தீபாவை அபிராமி கேட்க, இல்லைங்க அத்தை, துரை தான் நம்மளுக்கு எதிரி, அவன் தான் கடத்தின மாதிரி இருந்துச்சு, அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், யாருன்னு நானும் பார்க்கல அப்படின்னு தீபாவும் சொல்லி சமாளிச்சிட்றாங்க. எப்படியோ அத்தை நல்லபடியாக நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க, அந்த கடவுள் எப்படியோ நம்மளை கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா சொல்ல, கார்த்திக் அப்படியே நட்சத்திராவையே பார்க்குறாங்க. வெளியே வந்து நட்சத்திராவும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிறாங்க. என்ன அந்த துரை தான் கடத்தினான்னு அந்த தீபா சொன்னாலே, இப்போ என்னடானா இப்படி மாற்றி பேசுகிறாங்க, அந்த கார்த்திக் பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரியே தீபாவும் பேசிகிட்டு இருக்கான். 2 பேரும் அந்தளவுக்கு மனசு புரிஞ்சு நடந்துகிட்டு இருக்காங்க. இதை இப்படியே விடக்கூடாது, இப்படியே விட்டால் அப்புறம் நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக முடியாது, அவங்க 2 பேர்த்தையும் சேர விடாமல் பிரிக்கணும். சரி துரைக்கு கால் பண்ணி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா துரைக்கு கால் பண்ணுறாங்க. இவ எதுக்கு கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு துரை கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன விஷயம் நட்சத்திரா அப்படின்னு சொல்லி கேட்க, துரை நீங்கள் தானே தீபாவையும் அபிராமியும் கடத்தி வச்சுருந்தீங்க, ஆனால் ஏன் கார்த்திக் மாற்றி சொல்கிறான், ஏதோ பிஸ்னஸ் எதிரி கடத்தி வச்சுருந்ததா சொல்கிறான், தீபாவும் அதே மாதிரி நீங்கள் கடத்தலைன்னு சொல்கிறான், ஆனால் ஐஸ்வர்யா கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது நீங்கள் தான் கடத்தி வச்சுருக்கிறதா தீபா சொன்னாலே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தீபாவை பார்க்கவே இல்லை மேடம், அவங்களுக்கும் எங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி கார்த்திக் வந்து அவங்கள காப்பாற்றும் போது நாங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம், தீபாவும் என்னை பார்க்கவே இல்லை, ஏதோ ஒரு பழைய காரணத்துக்காக நான் தான் கடத்தி வச்சுருப்பேன்னு சொல்லி தீபா யோசிச்சிருப்பாங்க, அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் கடத்தலைங்கிறதுக்கு ப்ரூஃபாக
அவங்க பிஸ்னஸ் எதிரி கிஷோர்னு ஒருத்தவங்களோட சிம் கார்டை நாங்கள் போட்டுட்டு வந்திருந்தேன். அதை வச்சு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. மற்றபடி நான் தான் கடத்தினேன்னு அவங்க 2 பேத்துக்குமே தெரியாது அப்படின்னு துரை சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்படின்னு சொல்லி நட்சத்திராவும் ஐஸ்வர்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. 1 ஹவரில் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அந்த கேப்பில் சொல்லிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே தீபா கார்த்திக் கிட்டே கேட்குறாங்க, சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் கேட்கணுன்னு வந்துட்டீங்களே, என்ன விஷயம்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சார் அந்த துரை தான் கடத்தினாருன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அப்புறம் ஏன் அப்படி மாற்றி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி தீபா கேட்க, இல்லைங்க ஆதாரம் எல்லாமே எதையுமே நம்ம அம்மா முன்னாடி நிரூபிக்க முடியாது. அந்த துரையை நான் துரத்திட்டு போகும்போது அவன் எஸ்கேப் ஆகி அங்கேருந்து போயிட்டான். இன்னொரு தடவை அவர் மாட்டும் போது நம்ம அம்மா கிட்ட நேரடியாக கூட்டிகிட்டு வந்து நிரூபிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் எதை சொல்லி தீபா கிட்ட சமாளிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க, சாரி தீபா, உங்ககிட்டயே நான் போய் சொல்லிட்டேன், இது எல்லாமே உங்களோட நன்மைக்காக தான். யாரெல்லாம் அவங்கள கல்யாணத்தில் மாட்டி விட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்து உங்கள் கண் முன்னாடி நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.